உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது எல்லாமே இவளோட சூழ்ச்சிதான். சொல்லு லட்சுமி, இவ தான் சொன்னா ரிஷியை நான் தான் லவ் பண்றேன், அவன் தான் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறான். அதோட அவன் மனசை ஜெயிக்கணும். என்ன லட்சுமி ஜெயிச்சிட்டியா? இப்போ உன் கூட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டேன். அவன் எல்லாரும் முன்னாடி நல்லவனா மாறிட்டான், நான் கெட்டவனா மாறிட்டேன்ல. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? இவ ஒரு திருட்டு பொண்ணு, இவ ஒரு தந்திரக்காரி. எல்லா ஐடியாவும் யூஸ் பண்ணா உன் மனசை ஜெயிக்க. இப்ப எல்லாரும் பாருங்க, உன் மனசை ஜெயிச்சிட்டால. இப்ப நீ அவ பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க. பிரமாதம் லட்சுமி, பிரமாதம். உன் பிளான் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. என்னோட நிலைமை நான் என்ன செய்ய? நான் போய் ஜெயில போய் களி திங்கணுமா? எதுக்காக நீ எல்லாரோட பேச்சையும் கேட்டுட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ற? வாயை மூடிட்டு இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நினைக்கிறியா? அந்த பல்விந்தர் அவன் உன்கிட்ட எவ்வளவு பிரச்சனை பண்ணான்? நான் எதுக்கு 3rd டிகிரி டார்ச்சர் அனுபவிக்கணும்? நீ எவ்வளவு பணம் கொடுத்தியோ அதுக்கு மேல இந்த 2 பேர்கிட்ட நான் அடி வாங்கிட்டேன். இதுக்கு மேல இவங்க ஒரு அடி அடிச்சாங்கன்னா ஹாஸ்பிடலுக்கு செலவு பண்ண என்கிட்ட பைசா இல்ல. நான் தேவையில்லாம ரோட்ல போய் தான் பிச்சை எடுக்கணும். திரும்ப வந்து உங்ககிட்ட பைசா மூடு. ஒரு வார்த்தை பேசாத. நான் சைலண்டா இருக்கேன்னா வாய்க்கு வந்தபடி பேசுவியா? நான் சைலண்டா இருக்கிறதுனால நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. அன்னைக்கு அஹானாவுக்காக தான் மௌனமா இருந்தேன். நான் நல்லவ, யாருக்கும் எதுவும் ஆக கூடாதுங்கிறதுக்காக நான் மௌனமா இருந்தேன். அத கேவலமா நினைக்காத. அதோட நீ இப்ப இவ்ளோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கியே, இது இங்க இருக்கிற யாரும் நம்ப போறது இல்ல. இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு யாரும் நம்ப போறது இல்ல. நான் லக்ஷ்மி கூட நிக்கிற ஆண்டி எப்பவும் நான் நிப்பேன். யாராலையும் அவளை எதுவும் பண்ண முடியாது. புரியுதா? இந்த விஷயத்தை உன்னோட மூளையில ஏத்தி வச்சுக்க. நல்லது. I promise you, நான் இந்த குடும்பத்துல இருந்து யாரா இருந்தாலும் சரி உன்னை அவமானப்படுத்த நான் விட மாட்டேன். என்ன டிசைட் பண்ண பல்லு? உயிரை விட்டுறியா? சாகணுமா? டெத் அவ்வளவுதான். மேல போக வேண்டியதுதான். போறியா? வேண்டாம்ல? அப்ப சொல்லு, உண்மையை சொல்லு. இன்னும் நான் எந்த உண்மையை சொல்ல? டேய், ஏண்டா அடி வாங்கி சாகுற? உண்மையை சொல்லி தொலைடா. டேய், எனக்கு தூக்கம் வருதுடா. உனக்கும் தூக்கம் வரும்ல. ஒரு தடவை அந்த பேரை சொல்லிடு. சாப்டர் முடிஞ்ச மாதிரி தான். என்னத்த சொல்ல? அதான் லக்ஷ்மின்னு சொன்னல. ஏத்துக்க மாட்டேன்றீங்க. சரி, அந்த மலிஷ்காவோட பேரை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன்றீங்க. இன்னும் யார் பேரை சொல்ல? பேரை சொல்றா. சொல்லு. இங்க பார் பல்விந்தர், பேரை சொல்லு. அப்புறம் இங்க இருந்து போயிடு. சொல்றான்றல. அதான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேனே. இன்னும் யார் பேரை சொல்ல? அது எப்படி சொல்ல? உண்மையை சொல்லு, அது போதும். பல்விந்தர், சொல்ல போறியா? இல்லனா இல்ல வேணாம். இல்ல சொல்லு. என்னை எவ்வளவுதான் அடிப்பீங்க? முதல்ல சட்டையில இருந்து கையெடுங்க. இதோ இவங்க தான் சொன்னாங்க. இதோ இவங்க. நான் எங்கடா சொன்னேன்? இல்ல இவங்க சொன்னாங்க. லக்ஷ்மி பேரை சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். அவங்க என்னோட அத்தை. ஏன் மேல நீ பழிய போட்ட நான் பேசாம பொறுத்துக்கிட்டேன். ஆனா நீ இவங்களுக்கு எதிரா பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன் பல்விந்தர். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? இவங்களை போய் கை காட்டுற? இந்த வீடு, இந்த குடும்பம் எல்லாமே இவங்களாலதான் இருக்கு. இந்த வீட்டோட மானம் கௌரவத்துக்கான முழு காரணமும் இவங்கதான். நீ இவங்களே விரல் காட்டுறியா? ஆமா, வேற என்ன சொல்ல? இப்ப பண்ண தப்ப நீ மறுபடியும் பண்ணவே கூடாது. ரிஷி, போலீஸ்க்கு போன் பண்ணு. போலீஸ்க்கு போன் பண்ணு. அவங்கள இப்பவே வரவே. நான் கம்ப்ளைண்ட்ல எழுதி தரேன். அத்தையவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கால, போலீஸ்க்கு கால் பண்ணு. லக்ஷ்மிக்கு என்ன இவ்வளவு கோவம் வருது? குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி சொன்னா இவளுக்கு இவ்வளவு கோவம் வருமா? பல்லு, முதல்ல இங்க இருந்து தப்பிச்சிடுறா. சீக்கிரம் போலீஸ்க்கு போன் பண்ணு. இரு, அதான் பண்றேன். என்ன ஆண்டி, நீங்க தானே சொன்னீங்க? போலீஸ்க்கு போன் பண்ணு சொல்றல. போலீஸ்க்கு போன் பண்ணு. ஏய் ஆயுஷ், ஆயுஷ், ஏய், என்ன ஓடுவியா? எங்க ஓடுவ? விளையாடணுமா? எவ்வளவு விளையாட்டு விளையாடி இருக்கும். இது ஒரு விளையாட்டு தானே. இரு, நானும் விளையாடுறேன். கபடி 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 கபடி. மூச்சை விட்ட உன்னை புடிச்சு காட்டுறேன் பாருடா. கபடி 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 கபடி. என்னடா அடிக்கிற? ஏய், அது ரொம்ப பெருசு. வேணாமா? புடிங்க அவனே.
டேய் ஆயுஷ் வேணாம் நில்லு. கபடி கபடி. பாட்டி அவன் அவுட் தானே என் கை பட்டுருச்சு. ஏய் போ, நான் உன் கூட விளையாட மாட்டேன். நீ சீட்டிங் பண்ற. வாட் இஸ் திஸ் பல்விந்தர்? பாட்டி எப்படி அவுட்? நீ தான் அவுட். சொல்ல போனா பெரியவங்க கையை தொடக்கூடாது, காலை தான் தொடணும். கால்ல விழு, இல்லன்னா நான் விளையாட மாட்டேன். சரிப்பா நீ நல்லா இரு. நீ நல்லவனா மாறிட, அதோட கஷ்டமும் விலைக்கு போயிடும். எப்படி நான் விலைக்கு இருக்கிறது? எல்லா கஷ்டமும் சுத்தி வருதே. உங்க ஆசீர்வாதம் பிரயோஜனம் இல்ல. ஓட சொன்னீங்க, நான் ஓடினேன். இப்போ கபடி விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் உதைக்கிறான். சரி ஆசீர்வாதம் கொடுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. இவன் சரியா தான் சொல்றான். என் ஆசீர்வாதம் பலிக்கலன்னா அப்புறம் ஆசீர்வாதம் கொடுத்து என்ன பிரயோஜனம்னு அப்படி சொல்லுங்க பாட்டி. கேட்க நான் ஆசீர்வதிக்கிறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கு. நீ நல்லா இரு, சந்தோஷமா இரு, சௌக்கியமா இரு, எப்பவும் நல்லாவே இரு. தப்பிச்சு போற மாதிரி ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுங்களேன். சீக்கிரமா நீ ஓடி போயிருவ. அம்மா கபடி விளையாடிட்டு இருக்கோம், நீங்க ஏன் தேவையில்லாம நடுவுல வரீங்க? பின்னாடி போயிடுங்க, யாரும் நடுவுல வராதீங்க. பின்னாடி பின்னாடி போங்க, தள்ளி போங்க. ரிஷி அமைதியா நில்லு, இல்லைன்னா கழுத்துல போட்டுடும். டேய், வந்து கழுத்து அறுத்துடுவேன். வீட்டுல ஏதாவது பலி வேணும். நீங்க ஆண்டிங்கடா, முதல்ல அவன் காலை உடைங்க. ஓடுறான்டா, முடிங்க. இந்த அளவுக்கு என் வாழ்க்கையில நான் அடி வாங்கினதே இல்ல. பல்லு ஓடு 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 ஓடு, எங்கேயாவது ஓடு. என்ன சுத்தி ஜன்னலே இல்ல. நான் சொல்றத கேளு, அதுக்கப்புறம் நீ சொல்றத நான் கேக்குறேன். என்ன கேட்கணும்? இங்க பாரு, நான் முதல்ல இங்க இருந்து போயிட்டேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் என் வேலை முடிஞ்சது. ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டா அப்ப சரி, நான் நீலம் ஆண்டி பேரும் சொல்லிடுறேன், லக்ஷ்மி பேரையும் சொல்லிடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். அது என்ன கண்டிஷன்னா, இந்த வீட்டை விட்டு என்ன நீதான் வெளியில அனுப்பணும். 5 லட்சம் வேணாம், எனக்கு 4 லட்சம் கொடுத்தா போதும். 1 லட்சத்தை வச்சு உன்னை நீ அழகுபடுத்திக்க. ஓகேவா? என்ஜாய் பண்ணு. உனக்கு என்ன பைத்தியமா? என்கிட்ட இப்ப பார்கெயின் பண்ணிட்டு இருக்க? டைம் வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து ஓடி தொலை. என்ன பார்லர்னு? கோ ஃபாஸ்ட். சரி சரி, இன் கேஸ் நீ மாட்டிக்கிட்டா நீ மேல ஓடி போயிடு. மேல கெஸ்ட் ரூம் இருக்கு. கெஸ்ட் ரூமோட வாஷ் ரூம்ல ஒரு ஜன்னல் இருக்கு. அது வெளிப்பக்கம் தான் திறக்கும். அங்க இருந்து ஓடி போயிடு. ஆனா யார்கிட்டயும் மாட்டாத. சரியான வழியை சொல்லிட்டியே. உன்னை எதிரின்னு நினைச்சேன், ஆனா என் ஃப்ரெண்டு தான். நான் உனக்கு எதிரிதான், ஆனா இன்னைக்கு இல்ல. டிஸ்கவுண்ட் கொடுத்தவனே வழிக்கு வர. சரி சரி பரவாயில்ல, உன்னை அப்புறமா வந்து கவனிக்கிறேன். வாங்கடா. என் தலையெழுத்தே சரியில்லை. அந்த மல்லிஷ்கா சொன்னாலே கெஸ்ட் ரூம்குள்ள ஜன்னல் இருக்குன்னு சொன்னா, நான் வேற ரூம்க்கு வந்துட்டேனே. ஐயோ, இதுக்கு என்ன? இது ஏன் இப்படி லாக் ஆயிருக்கு? திறக்க முடியல. இதுக்கு என்னாச்சு? திறக்க மாட்டேங்குது. ஏய் திறந்துரு. யாராவது இருக்கீங்களா? டேய் பல்விந்தர், நான் தான். இது என்னோட ரூம். நானும் இங்க தான் இருக்கேன் பல்லு. அட, நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க எல்லாம் பணக்காரங்க தானே? ஏன் இந்த கதவை ரிப்பேர் பண்ண மாட்டீங்களா? திறக்கலையா? ஆயுஷ் ட்ரை பண்ணு. தட்டினா இந்த கதவெல்லாம் திறக்காது. இது ஒண்ணும் பல்லு கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். அட, என்கிட்ட போன் வர இல்லையே. நீ இதுக்கு தாண்டா லாயக்கு. நீ உள்ளே கிடந்து சாவு. யாரு கதவு திறக்க மாட்டாங்க. வா ஆயுஷ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.